மணிப்பூர் மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த வாக்குப்பதிவின் போது ஒரு சில பகுதிகளில் கலவரம் ஏற்பட்டதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. மேற்கு இம்பால் தொகுதியில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து மணிப்பூர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய கலவரம் என்பது தேசிய அளவில் கவனத்தை பெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது அந்த காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக கூடுதல் தகவலை ஈரானுடைய செய்தியாளர் ராஜா, விவரம் என்ன? இந்த கலவரம் எங்கே நடந்தது, எதற்காக நடந்தது? தேவப்பிரியன், மணிப்பூரில் மொத்தமே 2 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. முதல் தொகுதியில் இன்னர் மணிப்பூர் என்று சொல்லப்படும் ஐஎம் என்ற மக்களவை தொகுதியில் இன்று வாக்குப்பதிவானது தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்று வந்தது. அப்போது ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் சரியாக சொல்ல வேண்டுமெனால் மணிப்பூருக்கு உட்பட்ட இம்பால் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில் திடீரென அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. பதிலுக்கு காவல்துறையினரும் அங்கு 3 முறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதும் தெரிய வந்திருக்கிறது. இதேபோல் மணிப்பூரின் இன்னொரு பகுதியிலும் வாக்குச்சாவடிகள் சூறையாடப்பட்டுள்ளன. குறிப்பாக வாக்கு இயந்திரங்கள், விவிபேட் உள்ளிட்ட இயந்திரங்கள் அடித்து உடைத்து சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அங்கு ஒரு அசாதாரண சூழல் நிலவியது. அங்கு துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவமானது தேசிய அளவில் கவனம் ஈர்த்திருக்கிறது. இதனால் அங்கு வாக்காளர்கள் வாக்களிக்க தயக்கம் காட்டுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. தேவப்பிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி ராஜா. திரு ராமசுப்ரமணியன் சார், மணிப்பூர் மாநிலத்தில்